அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அமிர்தாஸ் ஜோதிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்புள்ள நேயர்களே, வருகின்ற மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஒரு மாத காலம், இந்த மாசி மாதத்தில் ஒரு மாத காலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, அது துளாராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு மாத கால பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக தொழில், படிப்பு, வேலைவாய்ப்புகள், இந்த மாதிரி திருமணம் இதெல்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் யாருக்கு சாதகமாக இருக்கும், எப்படி இருக்குங்கிறது துளாராசி நேயர்களை நாங்கள் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், அந்த சுக்கிரன் இப்போ எங்கே இருக்காருன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறார். பொதுவாகவே ராசிநாதன் சனியும் சுக்கிரன் நட்பு தான். ஆனாலும் இப்போ உங்களுக்குரிய ராசிநாதன் சுக்கிரன் இப்போ 5ஆம் இடத்துல 5 கிரக கூட்டு கிரகமாக இருக்கார். அதே மாதிரி 4ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். 4ங்கிறது என்ன, தைரியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். 5ஆம் இடத்தில் 5 கிரகம் கூட்டு கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கின்ற மாதமாக இது இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் சனி உச்சம் பெறுகிறார். அந்த சனி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதனால் இது தனி ஒரு பலம் தான். அது உச்சம் பெற்ற கிரகம் ஆட்சியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தைரியம். நம்ம வீட்டில் எப்படி உச்சம் பெற்றால், சனி உச்சம் பெற்றால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். என்ன சில தாமதங்கள் ஆகும், காரிய தாமதங்கள் ஆகும், ஆனாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதுதான் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பொதுவாக பார்க்க போனால் இப்போ நம்ம துளாராசினர்களுக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷராசியில் சுத்தமாக இருக்கிறதுனால, இப்போ புதுசாக நீங்கள் ஏதாச்சும் உங்கள் இப்போ பசங்க கல்யாண வயசில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த இந்த மாதம் அமையப்பெறுகிற மாதமாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் ஜாதகம் வெளியே கொடுத்துருந்து பதில் சொல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதம் அவங்க பதில் கண்டிப்பாக வரும். அது உங்களுக்கு சாதகமான பதிலாக தான் வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல சுத்தமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான பதில் தான் வரும். அதுவே நீங்கள் இந்த மாதத்தில் பேசி ஒருத்தவங்க முடிவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சாதகமான மாதம் தான் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதம் பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துக்கும் உங்களுக்கு சுத்தமாக இருக்குது. 8 ஆரோக்கியம் சொல்லப்படுறதுக்கும் அதுவும் சுத்தமாக இருக்குது. ஆரோக்கியம் சொல்லப்படுறது அதிபதி சுக்கிரன், அது சனி வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் இடம் கூட்டு கிரகமாக இருக்கிறதுனால அதுவும் நல்லாயிருக்கு. 4ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கு, அதுவும் ஒரு சாதகமானது தான். பொதுவாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, வருகின்ற மாதங்கள் 7ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் துளாராசிக்கு. அப்போ தான் சில பிரச்சனைகள் வரும். அது வரைக்கும் இந்த பிரச்சனைலாம் இப்போ ஒரு மாத காலம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். துளாராசி பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துமான செவ்வாய், அந்த செவ்வாய் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கு. 2ஆம் இடத்து அதிபதி 4ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தீர்வு காண்கின்ற மாதமாக இது இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வு காண்கின்ற மாதமாக இது அமையும் மாசி மாதம். ஏற்கனவே நீங்கள் ஒரு இடத்துல பணம் சொல்லி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட இது வரைக்கும் நீங்கள் கைவிட்டு போகலை, நம்மகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாசி மாதம் கண்டிப்பாக அந்த பூமி புதுசாக வாங்குறதுக்கோ இல்லை விரயம் பண்ணுறதுக்கோ ஒரு சாதகமான வாரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் 4ல் உச்சம் பெற்றிருக்கார். அதே மாதிரி எப்படின்னா குருவுக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ உங்களுக்கு பூமி விரயம் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் கொடுக்கலாம் வெளியில். அதே மாதிரி நீங்கள் புதுசாக வாங்கணும்னு நினச்சாலும் கொடுக்கலாம். அது ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக கை கொடுக்கும். ஏன்னா சில பேருக்கு செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கும், இல்லை உச்சமாக இருக்கும், அவளுக்கு பூமி வாங்குகிற யோகமாக இருக்கும். சில பேருக்கு செவ்வாய் பகையாக இருக்கும், அவளுக்கு விரயம் பண்ணுற நேரமாக இருக்கும். இந்த ரெண்டுமே நடக்கும். துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டுமே நடக்கும். நம்ம என்னடா இவர் வாங்கணும்னு சொல்கிறாரு, விற்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில ஜாதகங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அந்த மாதிரி நடக்கும். அது சாதகமான மாதமாக இருக்குது உங்களுக்கு. துளாராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அது சாதகமான மாதம். அதை தான் நாங்கள் சொல்கிறது. அதனால் இது தைரியமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அதை மாதிரி பேசணும், இல்லை ஏற்கனவே பேசியிருந்தோன்னா இப்போ இந்த மாதத்தில் அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான மாதமாக அமையும். சரி, அது இருக்கட்டும். பூமி யோகம் பார்த்துட்டோம். அது இப்போ நம்ம குடும்பத்தை பார்க்குறோம். குடும்ப ரீதியாக செவ்வாய் உச்சம் பெற்றார். அப்போ குடும்பத்தில் இப்போ செவ்வாய்ங்கிறது என்ன, மங்களகாரகன்னு சொல்கிறோம். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கின்ற மாதமாக இருக்கும். ஏற்கனவே நிச்சயம் பண்ணி வச்சுருந்தேன்னா மாசி மாதத்தில் முகூர்த்தம் வைக்கிறதுனா முகூர்த்தம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பொண்ணு பார்த்துருக்கோன்னா நீங்கள் மாசி மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம், இல்லை பேசி தட்டு தாம்பலம் மாற்றிக்கலாம்.
அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கின்ற மாதம் உங்களுக்கு வந்து இந்த மாதம். ஏன்னா 4ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கார் குடும்பாதிபதி. ஆகவே ஏற்கனவே தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த தடை இந்த மாதம் நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கும். ஆகவே இந்த துளாராசி பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த 9ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து துளாராசிகளுக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கார். 9ங்கிறது என்ன? பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கார். அப்போ 9ஆம் இடத்துல வக்ரம் பெற்றால் என்ன ஆகும்னா, சில சுப செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும். பாக்கியஸ்தானம் சொல்கிறதுல அந்த மாதிரி சுப செலவுகள் பண்ணுற மாதிரி இடம் தான் பாக்கியஸ்தானம் சொல்கிறது. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஜுவல்லர்ஸ் அடமானம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அது வாங்கி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். இல்லையா, நம்ம வீட்டில் கல்யாணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, புதுசாக வந்து அந்த ஜுவல்லர்ஸ் அடகு வச்சு அந்த இடத்த வாங்கலாம். இந்த மாதிரி சுப விரயங்கள் நடக்கும். இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். ஏற்கனவே இது நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு குரு வக்கரத்தில் 9 இருக்கிறதுனால சுப விரயங்கள் நடக்கும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பாவினுடைய பசங்க இருக்குன்னா அப்பாவோட கூட கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த இன்னொரு 6 மாத காலம் வரைக்கும் அப்பா உடம்பு ரீதியாக கொஞ்சம் கவனங்கள் தேவை. பசங்கள்லாம் அப்பா கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து 9ஆம் தந்தை ஸ்தானம் கூட சொல்லலாம். அதெல்லாம் குரு வக்கரங்கிறதுனால அவங்களுக்கு உடல் ரீதியாக செலவு செய்கிற மாதிரி ஒரு மாதம் கூட அது இருக்கலாம். இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு விரயம் நடக்கும். நடக்காமல் இருக்காது. அது நம்ம அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். சுப விரயமாக தான் மாற்றிக்கணும். வருகின்ற மாதங்களில் உங்களுக்கு சனி வந்து 6ஆம் இடத்துல போவார். உச்சம் பெற்ற கிரகம் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவார். அதே மாதிரி அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து சூரியனும் 6ஆம் இடத்துல இருப்பார். அதெல்லாம் எப்படி இருக்கும்? சனியும் சூரியனும் சேர்ந்து இப்போ 6ஆம் இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? 5ஆம் இடத்துல இருந்தால் எப்படிங்கிறது தான் அடுத்த வருகின்ற மாதங்கள்லாம் நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் துளாராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான மாதம் தான். அதையும் நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வருகின்ற மாதங்களில் நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.